எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி கோகுலாஷ்டமி, கிருஷ்ண ஜெயந்தி. இந்த நல்ல நாளில் கில்லி மாப்பிள்ளை திரைப்படத்தினுடைய ப்ரமோஷன் நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி இந்த பதிவு போடுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். காரணம் என்னென்னா, ஒரு சிறப்பான விஷயம் கூட. அதுக்கு காரணம், கிருஷ்ண பரமாத்மா கேரக்டரை இந்த படத்தில் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். ஒரு நல்ல கருத்தை பகவத்கீதையில் சொல்லாத ஒரு விஷயத்தை இதில் கிருஷ்ண பரமாத்மா ஆடியன்ஸுக்கு சொல்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை இதில் நாங்கள் வச்சுருக்கோம். இந்த கதாபாத்திரம் உருவாகிறதுக்கு காரணம் இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் திரு வெங்கடாஜலம் அவர்கள். இதில் என்ன ஒரு சிறப்புன்னா, இந்த கிருஷ்ண பரமாத்மாவினுடைய கதாபாத்திரத்திற்காகவே இந்த படத்தை எடுத்திருக்கார் அவர். என்ன அப்படி அவசியம் அப்படின்னா, அவருக்கு மிகுந்த நம்பிக்கை, கடவுள் நம்பிக்கை, அதுவும் நாராயணன் மீது அளவு கடந்த நம்பிக்கை கொண்ட ஒரு நபராக இருக்கக்கூடிய ஒரு நபர். அவருக்கு அவர் மனதில் தோன்றிய ஒரு விஷயத்தை மக்களுக்கு சொல்ல வேண்டும், இந்த உலகத்திற்கு சொல்ல வேண்டும் என்கின்ற ஒரு அற்புதமான ஒரு எண்ணம். அதை இந்த படத்தில் பண்ணணும். இந்த சீனுக்காக தான் இந்த படமே எடுக்கிறேன் அப்படின்னு கூட சொன்னார் அவர். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. என்ன இது, ஒரு கிருஷ்ண பரமாத்மாவுடைய கேரக்டர் ஒரு சின்ன விஷயத்தை இந்த மக்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட மிகுந்த பொருட்செலவில் ஒரு படத்தையே எடுக்கிறாரு அப்படின்னு கூட நான் யோசித்தேன். ஆனால் அந்த படம் எடுக்க அவர் உள்மனதை தூண்டிவிட்டதே அந்த பகவான் தான் அப்படிங்கிறது நான் உணர்ந்தேன். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தினுடைய எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த படத்தினுடைய கம்பெனி பெயர் அனுமன் பிக்சர்ஸ்ன்னு அவர் வச்சுருக்கார். அவருடைய பெயர் பார்த்திங்கன்னா வெங்கடாஜலம். முதல்ல கிளாப் போர்டை நான் ரெடி பண்ணிவிட்டு அவர்கிட்ட கொண்டு காட்டின உடனே அவர் சொன்ன விஷயம், நம்ம திருப்பதிக்கு போய் ஏழுமலையான் முன்னாடி, வெங்கடாஜலபதி முன்னாடி நாம் இதை வச்சு கும்பிட்டுட்டு வரணும் அப்படின்னார். அதே போல் நாங்கள் திருப்பதி போனோம். வெங்கடாஜலபதி சன்னதியில் திருப்பதி அந்த ஏழுமலையானுடைய முன்னால் இந்த கிளாப் போர்டை காட்டி நாங்கள் சேவிச்சிட்டு வந்தோம். அதே போல் அலமேலு மங்காபுரம் அந்த கோவிலுக்கு நாங்கள் வந்தபோது அந்த அம்மாவை சப்பரத்தில் வச்சு எல்லாம் சுமந்துக்கிட்டு போயிட்டுருந்தாங்க. அங்கே நின்றுட்டு இருந்த அந்த வேடிக்கை பார்த்துட்டு இருந்த நாங்கள், கும்பிட்டுட்டு இருந்த நாங்கள் ஒரு ஓரமாக நின்றுட்டு இருந்தோம். அப்போது அந்த சப்பரத்தை தூக்கி கொண்டு வந்த ஒரு நபர் இந்த தயாரிப்பாளரை பார்த்து, வெங்கடாஜலம் அவர்களை பார்த்து, ஐயா வாங்க, இதை கொஞ்சம் சுமந்து வாங்க அப்படின்னு சொல்லி அந்த சப்பரத்தை அவர்கிட்ட கொடுத்துட்டார். அவர் அந்த அலமேலு மங்கா அந்த சாமியை அந்த பிரகாரத்தை சுற்றி அவர் 3 முறை வலம் வந்தார் அந்த சுமந்துக்கிட்டு. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். என்ன அவர் ஒரு கற்பனையில் சொல்கிறாரா, உண்மையா அவர் சாமி தான் என்னை படம் எடுக்க சொன்னாருன்னு ஒரு வார்த்தை சொன்னாரே. அப்படி சொன்னால் ஒவ்வொரு விஷயமும் அந்த ஒரு நம்பிக்கைக்கு பொருத்தமான விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. இது என்ன, எனக்கு ஒன்றுமே புரியல. ஆனால் ரொம்ப பிரமிப்பாகவும் புல்லரிப்பாகவும் இருந்தது. அதுக்கப்புறம் வந்தோம், பாடல் பதிவு பண்ணோம். பொருளாதாரம், சில தாமதங்கள்,
மீண்டும் அந்த படம் ஆரம்பமானது. சரி, அப்போ கண்ணனுங்கிற ஒரு கேமராமேனை நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். அது எதோச்சியாக நடந்த ஒரு விஷயம். கொஞ்சம் காலதாமதமான உடனே அவர் இல்லை. திரும்ப வெங்கடேஷ் அப்படிங்கிற இப்போ பண்ணியிருக்கக்கூடிய ஒரு கேமராமேனை நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணோம். இதில் என்ன ஒரு ஆச்சரியம்னா, இவர் பேர் வெங்கடாச்சலம். ஏற்கனவே ஒரு கேமராமேனை ஃபிக்ஸ் பண்ணலான்னு யோசித்தவரும் பேர் கண்ணன். அதுக்கப்புறம் திரும்ப அவர் இல்லாமல் அடுத்து ஒரு கேமராமேன் அதை பண்ணுறாரு. என்னுடைய கேமராமேன், என்னுடைய பெரியத்தனம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய கேமராமேன், அவர் பேர் வெங்கடாச்சலம். அந்த வெங்கடேஷ் அவர் திரும்ப கூப்பிட்டு போய் ஒரு யூனிட் பேசுகிறோம். அந்த யூனிட் பேர் லட்சுமி பாலாஜி. இப்படி எல்லாமே குறிப்பாக பார்த்தா என்னுடைய பெயர் பத்மராஜா. நான் படத்துக்காக அந்த பெயரை புனைப்பெயரில் நான் பண்ணிகிட்ருக்கேன். பத்மாவதி அம்மாவனுடைய பெயரை தாங்கிய பத்மராஜா என்கின்ற பெயர். எங்கள் அம்மா அப்பா எனக்கு வச்ச பெயர் நாகராஜன். ஒரே ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. எல்லாமே அப்படியே நாங்கள் இப்போது எடிட்டிங் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய சூப்பர் குட் அந்த தெரு ஹரிகிருஷ்ணா தெருனுடைய முனையில் இருக்கோம். இப்படி ஒவ்வொரு விஷயமுமே எங்களுக்கு காரைக்குடியில் போய் ஒரு வீட்டில் ஷூட் பண்ணோம். லட்சுமி ஆட்சி வீடு. இப்படி எல்லாமே லட்சுமி வில்லா சேலத்தில். ஆச்சரியமாக இருக்கும் எனக்கு. என்னடா இது, இப்படி ஒரு அற்புதமான ஒரு விஷயங்கள்லாம் நடக்குது. இது என்ன சொல்கிறதுன்னு தெரில அப்படின்ட்டு எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். ஆனால் அந்த கிருஷ்ண பரமாத்மா கதாபாத்திரத்திற்காக இந்த படமே உருவாச்சு. ஒரு அழகான பார்த்திங்கன்னா 52வது சீனில் ஒரு அடிஷ்னல் சீன் 53 8ஆம் நம்பர் 538. அந்த 8ஆம் நம்பர் வரக்கூடிய அந்த ஒரு சீனில் தான் கிருஷ்ண பரமாத்மா காட்சி கொடுக்குறார். அப்படி ஒரு சீன் நான் எடுத்திருக்கேன். இது என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரில. நிச்சயமாக கடவுள் குடும்பம்ங்கிறத இந்த பூமியில் கடவுள் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கார். இந்த குடும்பம்தான் கடவுள் நமக்கு இந்த பூமியில் ஏற்படுத்தி கொடுத்துருக்கக்கூடிய ஒரு சொர்க்கம். அன்பு, அரவணைப்பு, அனுசரணை, விட்டு கொடுத்தல், நல்லொழுக்கம், இனிமையான பேச்சு, இதெல்லாம் நம்மக்கிட்ட இருந்தால் நம்ம சொந்த பந்தங்கள் நமக்கு எப்பவுமே சந்தோஷத்தை கொடுப்பாங்க. சந்தோஷமான வாழ்க்கை ஒரு சொர்க்கமான வாழ்க்கை. இந்த கருத்தை தான் இந்த படத்தில் நம்ம சொல்கிறோம். இன்றைக்கி கோகுலாஷ்டமி தினத்தன்னைக்கு இதை பற்றி நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். எப்படி அந்த கிருஷ்ண பரமாத்மாவினுடைய அருள் இந்த படத்திற்கு ஆரம்பத்திலேருந்து கிடைச்சிட்ருக்கோ, அதே போல் இந்த படத்தினுடைய எல்லா விஷயங்களுமே நல்ல விஷயங்களாகவே நடந்துட்டு வருது. கொஞ்சம் தாமதமாகும். என்னடா தாமதமாயிட்டிருக்கே அப்படின்னு நம்ம யோசித்தோம்னா, ஏற்கனவே ஒரு டிசைட் பண்ண ஒரு விஷயத்துக்கு தாண்டி சிறப்பான விஷயம் ஒன்று நடக்கும். இது ஒவ்வொரு கட்டத்துலேயும் எங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். இறுதி கட்டத்தில் இருக்கோம். டிஐ ஒர்க் போயிட்டுருக்கு. இந்த கிருஷ்ண பரமாத்மாவினுடைய பிம்பத்தை கிராஃபிக்ஸில் அதை சுற்றின விஷயங்களை பண்ணுறோம். சிறப்பாக அமைஞ்சிட்ருக்கு. இது திரையில் நீங்கள் பார்ப்பீங்க. ஒரு அருமையான ஒரு மெசேஜை கிருஷ்ண பரமாத்மா மூலிமா உங்களுக்கு நாங்கள் ப்ரெசென்ட் பண்ண போகிறோம். எல்லோரும் திரையில் பார்த்து நகைச்சுவை உணர்வோடு அதை ரசிப்பீங்க, ஆழமாக சிந்திப்பீங்க. அதிலிருந்து ஒரே ஒரு நபர் அந்த விஷயத்தை ஏற்றுக்கிட்டு
கடைப்பிடிச்சாருன்னா கூட எங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி தான். இந்த படத்தினுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்ட ஒன்று என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. காரணம் கடவுள். அந்த கடவுளினுடைய நம்பிக்கையோட இந்த படத்தை எடுத்திருக்கக்கூடிய வெங்கடாஜலம் அவருடைய நம்பிக்கை இந்த படத்தை மிக சிறப்பாக வெற்றி பெற செய்யும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கும் உண்டு. நன்றி. இந்த படத்தை எல்லாரும் திரையரங்கில் சீக்கிரம் நாங்கள் ரிலீஸ் பண்ண போகிறோம். திரையரங்குக்கு வாங்க, வந்து பாருங்கள், ரசிங்க, பாராட்டுங்க, எங்களுக்கு நல்ல ஆதரவு கொடுங்க. அனைவருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். மீண்டும் ப்ரமோஷன் நிகழ்ச்சியில் சந்திக்கிறதுல நான் மகிழ்ச்சி அடைகிறேன். திரும்பவும் உங்களை சந்திக்க நான் வர்றேன். நன்றி, வணக்கம்.